அந்த துண்டு போடுற ஸ்டைல்லாம் உங்களை தான் சார் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சங்கர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒரு விக்கு வச்சு விட்டு நம்ம மாற்றிப்போம் சார். ரஜினி சார் மைண்டில் வந்து இது மேட்டர் வெளில போனதுனால அது எப்படியோ போயிடுச்சுன்றதால அவர் கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. விஜய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசப்பட்ட ஒரு செய்தியும் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வேற யார் பண்ணலாம், அந்த ஒரு நாள் முதலமைச்சர் அப்படிங்கும் போது ஒரு ரஜினி சாருக்கு எழுதப்பட்ட கதை அப்படிங்கும் போது அது ஈக்குவலாக யார் பண்ணலாம் தான் திரும்பி டக்குன்னு வந்து அர்ஜுன் தான் மைண்டில் வர ஜென்டில்மேன் பண்ணி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது அர்ஜுன் சார் உள்ள வந்தேன். அதுவும் சூப்பர் டூப்பர். இது கமல் சாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஓல்டு கிட்ட பிரமாதமாக இருக்கும். நம்ம அடுத்த படம் ஒன்று மாசங்க நம்ம விரைவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அது சில ரீசன்லாம் சொன்னாங்க, சொல்லி முடிச்சுட்டாங்க. சங்கர் சார் ரொம்ப அப்செட்டு. ஷூட்டிங் ஆரம்பிங்க இது பிரசாந்த் அவர்கள் கேள்விப்பட்டு ரொம்ப அப்செட் ஆனாரு. வேறு வழி இல்லை, மிஸ் ஆகிடுச்சு அந்த படம். ரஜினி சாருக்கும் உங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கு. ஏன்னா ஜெயராம் ரஜினி சார் வீட்டுக்கு சத்யநாராயண அவர்கள் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சார் வீட்டுக்கு வரைக்குமே கேஷுவலாக போவோம், வருவோம், பேசுவோம், ஏவிமில் போவோம். எஸ்பி முத்துராமன் சார் இந்த மாதிரி ஏற்கனவே எஸ்பி முத்துராமன் சார்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கோல்டுங்க ராஜசேகர், எஸ்பி முத்துராமன் சார், அது பி வாசு எவர் கிரீன். சில நேரங்களில் ஜாக்பாட் அடிக்க நிறைய பேர் இருக்கு. அப்படிங்கும் போது தான் டக்குன்னு அர்ஜுன் வச்சு படம் பண்ணுறாங்க. ஜென்டில்மேன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சங்கர் சார் வந்து ஜென்டில்மேன் படம் உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஜென்டில்மேனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிடையாது, சரத்குமார் பண்ண படம். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதாவது நம்ம இடையில பேசியிருந்தோம், அதாவது இந்தியன் படம் வந்து ரஜினி சாருக்கு போகிறது தான், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசணும். இதுமாதிரி நிறைய படங்கள் வந்து இவர் பண்ண வேண்டிய படங்கள் அப்படியே மாறா. இப்போ உதாரணத்துக்கு கோ வந்து சிம்பு அவர்கள் பண்ணுறதா இருந்துச்சு, அப்படியே மாறினுச்சு. அடுத்து ஆடுகளம்ல திரிஷா இருந்தாங்க, ஸோ அப்படியே மாறி. ஸோ மீதி தவற விட்ட படங்கள் அதுக்கான காரணங்கள்னு ஒன்று இருக்கும்ல சார். ஏன்னா நீங்கள் நிறைய பேரோட பயணிச்சதுனால ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், நம்ம முதல் படம் வந்து ரஜினி சார். ஸோ நிறைய படங்கள் நம்ம லிஸ்ட்டை எடுத்துக்கலாம். நேற்று கூட ஆனால் ஒரு விஷயத்தை பேசும்போது சொல்லியிருந்தேன். இப்போது இந்தியன் படம் வந்து ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து பண்ண வேண்டிய படம் அது. சங்கர் சார் வந்து ஜென்டில்மேன் படம் உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஜென்டில்மேனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிடையாது, ஓகே, சரத்குமார் பண்ண படம். சரத்குமார் அவர்களுக்கு பண்ணி, ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு அது இது பண்ணாங்க. அப்போதைக்கு அந்த அரசியல் இல்லை, அது முதல்வன். முதல்வன், அது வந்து முதல்வன் படம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலாக ஜென்டில்மேன் எப்படி உருவாதுன்னா, இங்கே நான் வந்து இந்தியன் படத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வர்றேன், சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். பவித்ரனோட வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் தான் சங்கர், அப்புறம் செந்தமிழன், எல்லாம் ஒரு கேங் அவங்க. அப்போது வசந்தகால பறவை படம் வந்து கேடிங்மன் பண்ணுறாங்க, சூப்பர் டூப்பர் ஆகுது. சூரியன் படம் பண்ணுறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. கேடி குஞ்சுமோன் வந்து ஒரு பேனரை நின்ட்டார் தமிழ் ஃபீல்டில். அப்போ அதற்கு அடுத்து ஒரு படம் போது அந்த படத்துலேயே கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஷ் ஆகிடுச்சு ப்ரொடியூசருக்கும் பவித்ரன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்போ அவரோட அசிஸ்டண்ட் தான் சங்கர், செந்தமிழன் எல்லாமே. அப்போது ஜென்டில்மேன் வந்து உருவாகுது. ஜென்டில்மேன் உருவாகும் போது பார்த்தோம்னா சரத்குமார் ஹீரோ தான் பவித்ரனுடைய டைரக்ஷனில் போகிறது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு போயிடுச்சு. திடீர்னு இந்த பிரச்சனையை ரொம்ப முட்டுறதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி தான் டக்குன்னு பவித்ரன் அவர்கிட்ட இந்த 2 இயக்குநரில் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட லைஃப் வேணும்ல, நான் படம் பண்ண தெரியவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா குஞ்சுமோன் அவர்களுக்கும் பவித்ரன் அவர்களுக்கும் உள்ள அந்த டேம்ஸ் இடிச்சதுனால பவித்ரன் இருக்கிற திறமையானவர்கள் பூரா இவர் எடுக்கிறார், உருவுறார். ஸோ ஒவ்வொரு செங்கலாக உருவிடலாமே. பட் ஏன்னா நீங்கள் நம்பர் 1 ப்ரொடியூசரில் இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தா கேடி குஞ்சுமோன். எவ்வளோ இயக்குநர்கள் அவர் கால் ஆஃபீஸில் போய் 8 மணிக்கெல்லாம் தவம் கிடப்பாங்க, இப்படியா கதை சொல்லி ஒரு படம் பண்ணிடலாம். பட் ஆனால் கரெக்டான பேர் இல்லைங்க, சொல்கிறத மட்டும்தான் செய்வார் கேடி குஞ்சுமோன். என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட படத்தில், சிந்தனை இப்போ ஒர்க் பண்ணோம். பேமெண்ட்லாம் கரெக்டாக பேசுவார். பிஸ்னஸில் அவர் மாதிரி பேசவே முடியாதுங்க, கரெக்டான பேர் இல்லை. ஸோ அப்போது டக்குன்னு உருவுறாங்க, சங்கர் வர்றாங்க. சங்கர் வந்து இந்த பவித்ரன்டே சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது, இது மாதிரி கொடிக்கு சார் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், உன் லைஃபு நீ போய் பாரு, எனக்கு அவருக்கு தான் பிரச்சனை, நீ அவங்க எல்லாமே அவங்க லைஃப்பை நீ பார்க்கணும், நீ போய் படம் பண்ணுட்டேன். அப்படி உருவாதான் ஜென்டில்மேன் உருவாது. இப்போ சரத்குமார் அவர்களுக்கும் கேடி குஞ்சுமோனுக்கும் கொஞ்சம் வந்து அது சில பிரச்சனைகள். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜென்டில்மேன் கொஞ்சம் பிரச்சனை வந்து முடியும் போது தான் பவித்ரன் வந்து ஐ லவ் இண்டியான்னு சொல்லிட்டு அங்கே நேரம் குழுமணிக்கு சரத்தை தூக்கிட்டு போயிட்டாருங்க. அங்கே எல்லாம் இருக்காங்க, சங்கர், சிந்துமன் எல்லாம் இருக்காங்க. அங்கேருந்து உருவும் போது ஜென்டில்மேன் இவர் கைக்கு போகுது. அப்போ அவருக்கு பேர் நடிச்சவர் தான் அர்ஜுன். அடுத்து யாரு பண்ணலாம் போது அர்ஜுன் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. அதான் சில நேரங்களில் ஜாக்பாட் அடிக்க நிறைய பேர் இருக்கு. அப்படிங்கும் போது தான் டக்குன்னு அர்ஜுன் வச்சு படம் பண்ணுறாங்க.
ஜென்டில்மேன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த ஒரு இயக்குனர் செந்தமிழன்னு, அவர் டயலாக் ரைட்டர், நல்ல லிரிக் ரைட்டர், டயலாக் ரைட்டர், திறமையான மனிதர் அவர். அவர் எல்லாம் ஒரு செட்டு தான், இன்னமும் சங்கர் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு அவர். அவரை இங்கே குழுமலையில் இருக்காரு. அப்போ அவரும் ஒரு லைன் சொல்லியிருக்காரு கேடிக்கு சும்மாட்ட. அப்போ உடனே செந்தமிழனை கூப்பிடு அப்படின்னா செந்தமிழன் இங்கே வரும்போது செந்தமிழ் அவரும் இந்த பவித்ரன் வந்து கூப்பிட்ற என்ன பண்ணல, ஒருத்தராக போறீங்களா, சரி போங்க போய் படம் பண்ணுங்க எங்கிட்ட நல்லா வந்தா சரின்னு சொல்லி பவித்ரன் சார் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் இங்கே வந்து சிந்து நதிப்புன்னு படம் பண்ணார். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். உங்களுக்கு வில்லேஜில் பண்ண, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த பக்கம் ஜென்டில்மேன் ஹிட்டு, இந்த பக்கம் சிந்து நதி பூ ஹிட்டு. சிந்து நதி பூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நெப்போலியன், குஷ்பு இவங்க பண்ண வேண்டிய படம். கவுண்டமணி அந்த ரெண்டேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. எதுக்கு அந்த கரெக்டான பேருன்னு சொன்ன பார்த்தீங்களா குஞ்சுமனூரில் நெப்போலியன் அவர்களுக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து 1 lakh. அவரு இந்த டிரைவரு அது இது கொஞ்சம் மேக்கப் வச்சு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கேட்டார். சார் 1,10,000 பார்க்குற குஞ்சுமான், நீ பேசுனது என்ன 1 lakh, ஏன் ஒன்று அதை எக்ஸ்ட்ரா 10,000 கேட்குற, நீ முதலையே 1.5 லட்சம் சொல்லியிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீ மாற்றக்கூடாது, 1 லட்சம் தான், இஷ்டம் தான் பண்ணுங்க இல்லைன்னா போங்க அப்படின்ட்டு நெப்போலியன் விலகுறாரு. குஷ்பு இதே ப்ராப்ளம். குஷ்புவோட அந்த ஆன்டி காஸ்டியூம் ஒரு மேக்கப்லாம் ஒரு 3-4 பேர் வருவாங்க. அவங்களுக்கு டெய்லி 3000 சம்பளம் ஏதோ அன்றைக்கி பேசப்பட்டது பேட்டா. குஷ்பு அவர்களுக்கு சம்பளம் பேசப்பட்டு இந்த 3000 எக்ஸ்ட்ரா குஷ்பு வேணாம் அப்படின்னாரு. ஸோ கவுண்டமணி ஜென்டில்மேனுக்கு 75 lakhs கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. இப்போ ஜென்டில்மேனுக்கு கொடுக்கலாம், சிந்து நதி போய் கொடுக்க முடியாது, வில்லேஜ் மேட்டர். ஸோ பட்ஜெட்டில் பண்ணுறேன். அப்போ நீ அந்த சம்பளத்தை எதிர்பார்த்தனா முடியாது, அவரையும் தூக்கு. அதுக்கு பிறகு நெப்போலியன் பிறகு நம்ம ரஞ்சித் பண்ண பொள்ளாச்சி சந்தையில் படம் ஹிட் ஆச்சு. ஸோ ரஞ்சித் உள்ள வர்றாரு. குஷ்புக்கு பேரில் தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தி அந்த பொண்ணு வந்து புதுமுகம் வரும்போது அதை தூக்கி போட்டார். கவுண்டமணி இப்போ அதில் வந்து வடிவேலை தூக்கி போட்டாங்க. ஸோ இப்படி பண்ணப்பட்ட படம். சவுந்தரன் மியூசிக் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத்தில் கலக்கிட்டு இருக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ மெகா ஹிட் ஆச்சு. இப்படி சில ஹீரோக்கள் பண்ண போய் மிஸ் ஆனது அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கும்போது தான் நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சொல்லலாம், இதை இது சொல்லலாம். அதற்கு பிறகு காதலன் படம் எடுத்துக்கலாம். காதலன் படம் யாருக்கு முதல்ல? காதலன் படம் உருவாது எப்படின்னா ஆக்சுவலாக அதாவது ஜென்டில்மேன் ஹிட் ஆயிடுச்சு, சிந்து நதி பூ ஒரு பக்கம் ஹிட் ஆயிடுச்சு, எல்லாமே சங்கர் எல்லாம் ஒரே கோட்டையிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் குஞ்சுமன் ஆஃபீஸில் ட்ராவல் பண்ணுறேன், அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ சங்கருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாடி நல்லா வந்துச்சு. அப்போ நம்ம பத்திரிக்கையில் வந்து ஃபுல்லாக போனால் படம் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். எஜமான் படம் வந்து ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் நான் பண்ணேன், ரஜினி சார் ஹீரோவில், பாரதி குமார் சார் தான் அது. அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. ஏவி பேனர் மாதிரிலாம் ஒரு பேனர் கிடைக்கவே கிடைக்காதுங்க, பக்கா பிளானிங். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கணுங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணதை வச்சு நான் கேடி குஞ்சுமன் ஆஃபீஸில் நான் உள்ளே நுழைகிறேன். அப்போ ரொம்ப சங்கர் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வரும்போது தான் ரஜினி சார் கூட நான் ரொம்ப ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணி பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது ரஜினி சார் அங்கே மைசூர், ஸோ தர்மதுரை ஷூட்டிங்கு, தளபதி ஷூட்டிங்கு, அங்கே போய் நிற்பேன், அப்படி பார்ப்போம் பேசுவேன். அவருக்கு என்ன இந்த வடபள்ளி ஏவி ஸ்டுடியோ மாதிரி வந்து இறங்குறீங்க இங்கே வந்து யாரே விட இல்லை சார், உங்களை பார்க்கணுன்னா எங்கேனாலும் வரலாம் சார் அப்படின்னு சார் ரஜினி சார் இன்டர்வியூ எடுக்கிறது. அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பாண்டிங் சார். ரஜினி கூப்பிட்டு உட்கார வைப்பார், காஃபி சாப்பிட்றது அப்பயுமே அந்த எளிமை தான். எஸ், சின்ன இங்கே கீழே உட்காந்துருவாருங்க, நம்மளை சோஃபாவில் உட்கார வைப்பார். நம்ம எப்படி சோஃபாவில் உட்கார்றது? சூப்பர் ஸ்டார். நம்ம இந்த நெலிஞ்சு இந்த அமைதிப்படை மணிவன் சத்யராஜ் மாதிரி இங்கே சீட் முன்னிலேருந்து உட்காந்து பேசுவோம், அவரு கீழே உட்காந்துருப்பாரு. புரியுது, கீழே உட்கார விட மாட்டார். ஓகே ஓகே. ஸோ அப்படி நிறைய சந்திப்புகள் இருக்கும்போது தான் இப்போ ரஜினி சாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஏன்னா ஜெயராம் ரஜினி சார் வீட்டுக்கு சத்யநாராயண அவர்கள் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சார் வீட்டுக்கு வரைக்குமே கேஷுவலாக போவோம், வருவோம், பேசுவோம், ஏவிமில் போவோம். எஸ்பி முத்துராமன் சார் அது மாதிரி ஏற்கனவே எஸ்பி முத்துராமன் சார்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க, கோல்டுங்க. ராஜசேகர், எஸ்பி முத்துராமன் சார், அப்படி பி வாசல் எவர் கிரீன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அவர் நல்ல நெருங்கிய ஒரு நட்பு. அப்போ சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதாவது காதலன் படத்துக்குள்ள போயிடுறேன் இப்போ. அப்போ டிஸ்கஷன் போகும்போது எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு வந்து பிரசாந்த் ஹீரோ, காதலனுக்கு பிரசாந்த் தான். எஸ், எல்லாம் பேசி ஃபைனல் பண்ணியாச்சு. சம்பளத்தில் மட்டும் கொஞ்சம் இடிக்குது. சங்கர் சாருக்கு வந்து பிரசாந்த் மேலே தனி மரியாதையாக இருக்கு. இப்போ பிரசாந்த் வச்சு ஒரு படம் பண்ணும்போது காதலன் உருவாகிறதே அதுதான். ஏன்னா அன்றைக்கி டாப்பில் இருக்கார் பிரசாந்த். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ பிரசாந்த் வந்து கதை கேட்டாச்சு, சார் பிரமாதமாக இருக்குது சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டார். சம்பளம் மட்டும் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் குஞ்சுமன் சார்ட்ட கரெக்டாக பேசணும், பேசுனாதான் அது ஓகே. நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, ஆனால் பேசுறது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அதிகமாக போயிடக்கூடாது. அப்போ எல்லாம் பேசி முடிக்கும் போது சம்பளத்தில் வந்து இடிக்குது. அப்போது பிரசாந்துக்கு இந்த படம் பண்ணணும்னு விருப்பம், சங்கர் சாருக்கு பிரசாந்த் வச்சு படம் பண்ணணும் விருப்பம். ஓகே, இங்கே தியாகராஜன் சார் வராங்க, சங்கர் சார் வராங்க, சம்பளத்தில் இடிச்சுக்கிட்டே இருக்குது, அதிக அமௌண்ட் கேட்குறாங்க.
ஒரு 60 லட்ச ரூபா வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு தகவல். சார் அவ்வளோ பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும்னு சங்கர் சார் ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் சொல்லி ஏறுறாரு, ஒரு அதிகமாக சொல்லி கொஞ்சம் இறங்குறாரு. மிடில் ஒரு அமௌண்ட் வந்து நிற்கிது, ஒரு 40 லட்சமோ 50 லட்சம் வந்து நிற்குது. அவ்வளோ பண்ண முடியாது சார் அப்படின்னு இவர் ஒரு அமௌண்ட் நிற்கிறார் சங்கர் சார். 20 lakhs ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அப்போ வந்து குஞ்சுமோன் பார்வை வரைக்கும் போகுது. அவர் அக்செப்ட் பண்ணல. சங்கர் வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அப்படி தான் வருது அப்படிங்கும்போது அங்கே வந்து மிஸ் ஆகுது. இப்படி ஒரு சம்பவம், இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வச்சுங்க. அப்போ பிரபுதேவா அவர்கள் வந்து, ஏன்னா அந்த ஜென்ரல் மேலே சிக்கு புக்கு ரயில்னு சாங் பாடியிருப்பாங்க. அப்போ சௌந்தர்யா ஐஸ்வர்யாலாம் ரொம்ப சைல்டு அவங்க. இந்த சிக்கு புக்கு ரயிலில் படம் பார்க்கறதுக்காக சஃபேர் தேட்டர் ஒன்று இருந்தது, இப்போ கிடையாது, மவுண்ட் ரோடில். அந்த தேட்டரில் படம் கொடுது. நான் தான் பாக்ஸ் டிக்கெட் போட்டு சௌந்தர்யா அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு ஜெயராம் அவர்கள் ஆறுமுகம் இருப்பார். இன்னமும் பசங்களை வளர்த்தது ஆறுமுகம் தான். ஸோ அந்த ஃபேமிலியோடு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த படம் பார்க்கும்போது தான் இப்போ சங்கர் பார்க்குறாரு, என்ன ரஜினி சார் வீட்டிலேருந்து உங்களுக்கு வருது, ஃபோன் வருது. குஞ்சுமோன் அப்போ செல்ஃபோன் கிடையாது, ஆஃபீஸ் ஃபோன் தான். ஸோ இந்த குஞ்சுமோன் சார் ஆஃபீஸ் தான் ஃபோன் வந்துச்சு. அப்போ நான் பேசி டிக்கெட் கொடுத்தேன். அப்போது சார் ரஜினி சார் ஃபேமிலிக்கு நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இல்லை சார், பத்திரிகை இருக்கும்போது பழக்கம், அவங்க நல்லா மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு. அப்போது இந்த படம், அதாவது அப்போது இந்த சாங்க்காக தான் படம் இல்லை, சிக்கு புக்கு ரயில் இது. அப்போ பிரபுதேவா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கர் சார் மீட் பண்ணுறாங்க குஞ்சுமோனுக்கு. அதில் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க, இதில் ஹோல் சாங்ஸ் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு மீட் பண்ண வரதான். இங்கே பிரசாந்த் ஹீரோ ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு, இங்கே பிரச்சனையாக இருக்குது, ஹீரோ கமிட் பண்ண ஷூட்டிங் போகணும். அப்போ என்ன பண்ணலாங்கும் போது தான் உனக்கு என்ன சம்பளம் நீங்கள் கொடுக்குறதே கொடுங்க சார் பிரபுதேவா. அப்போல்லாம் சூரியனில் ஒரு சாங் வருவார், ஜென்டில்மேன் ஒரு சாங் வருவார், ஹீரோ கிடையாது. இப்போ திடீர்னு சங்கர் சார் ஒரு ஐடியா வரும் தான், சரி பிரபுதேவா ஹீரோவை போட்டுருவோம் அப்படின்னு கமிட் பண்ணும்போது அவர் எதிர்பார்க்கல. அது டான்ஸ் மாஸ்டர் எல்லா சாங் கேட்க வந்தோம்னா ஹீரோவை இப்போ வரும்போது சம்பளம் என்னும்போது நீ ₹1 கொடுத்தா கூட போதும் சார் அப்படின்னா. ஸோ 1 லட்ச ரூபா சம்பளம் பிரபுதேவா பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அதிகபட்ச சம்பளம் வேணுதா தான், அதிகபட்சம். எஸ், உடனே கமிட் பண்ணுறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இது பிரசாந்த் அவர்கள் கேள்விப்பட்டு ரொம்ப அப்செட் ஆனார். வேறு வழி இல்லை, மிஸ் ஆயிடுச்சு அந்த படம். காதலர் எந்த அளவுக்கு ஹிட்டுங்கிறது தெரியும். பிரபுதேவா வந்து அடுத்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டார். சூப்பர் டூப்பர், அதுக்கப்புறம் பண்ண படம் எல்லாமே ஹிட். வருஷம் அவர் இன்ன வரைக்குமே ஒரு டைரக்டரா ஹீரோவை சைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் பிரசாந்துக்கு இருக்கு, சங்கர் அவர்களுக்கு இது இது அப்படியே போகுது. அப்போதான் டக்குன்னு வந்து அதாவது இந்தியன் படம் அந்த கிளாஷ் வரும்போது தான் சங்கர் அவர்களை கூப்பிட்டு இந்தியன் படம் ரஜினி சாருக்கேன்னு உருவாக்கியிருக்கேன், இந்த கதையை அவர் தான் பண்ண முடியும், நீங்கள் வந்து நல்லா பாண்டிகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் வெங்கடேஷன் சார், உங்களை பற்றி நல்லா தெரியும் சாருக்கு, ஃபேமிலி படம் பார்த்துட்டு போயிட்டாங்க, ஒரு ஃபோன் போட்டு கேளுங்க சார், டக்குன்னு வர சொன்னாலும் பார்த்து இதுக்கு நான் எதுக்கு சார்ன்ற சங்கர் சார்கிட்ட. இல்லை வேண்டாம், நீ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். இப்போ நான் ஜெயராம் அவர்கள் மூலமாக ரஜினி சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. என்ன விஷயம்னு ரஜினி சார் கேட்டார். அப்போ ஃபோன்லேயே தான் பேசுனேன், என்கிட்ட ஃபோனில் பேசினார். இல்லை சார், இந்த மாதிரி சங்கர் சார் ஆமாம்மா தெரியும், ஜென்டில்மேன் பசங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கணும் அப்படின்றாரு ஃபோனில் என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு, இவ்வளோ விஷயம் பேசுகிறாருன்ட்டு. இல்லை சங்கர் சார் என்ன நினச்சி அப்படின்றாரு. இல்லை சார் ஒரு கதை இருக்காங்க, ஓகே நாளைக்கு 10 மணிக்கு வாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான் சொல்லிட்டு ஃபோன் வந்து லைன் கட் ஆகிடுச்சு. அப்புறம் ஜெயராம்கிட்ட திரும்பி ஃபோனை போட்டு பேசிட்டு, சார் சொல்லிட்டார்ல சார் நீ 10 மணிக்கு சங்கர் சார் கொடுக்குறது, இது சங்கர் சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போ அவர் ரெடி பண்ணிக்கிறது ஒன்லைன் தான் இருக்குது, ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடையாது, பவுண்ட் ரெடி பண்ணல. அப்போ என்கிட்ட சொல்லிட்டார் ஒன்லைன் தான் இருக்குது, எப்படி கதை சொல், பரவாயில்ல சார் வர சொல்லிட்டாரு, இப்போ போய் நீங்கள் வந்து என்கிட்ட பவுண்ட் இல்லை நான் ஃபுல் ரெடி பண்ண சொல்ல வேணாம், நீங்கள் போய் பார்ப்போம் பேசுவோம் லைன் சொல்லுங்கள். மறுநாள் காலையில் போயிடுச்சு. மறுநாள் காலையில் போகிறோம் சங்கர் சார் நான். அப்போ தான் சங்கருடைய ஃப்ரெண்டு ஒரு ரிலேஷன் ஒருத்தர் மாத்தியஸை கூப்பிட்டு வந்துட்டார். அவர் ஒரு கருப்பு கலரில் ஒரு கார் வச்சுருக்கார், அது நம்ம நடந்து போன கூட ஸ்பீடாக போயிடலாம், அந்த கார் அவ்வளோதான் ஸ்பீடு போகுது. அந்த காரில் போகும்போது நான் என்ன பண்ணேன் சார், நான் முன்னாடி பைக்கில் போயிட்டு நான் ஜெயராம் ரஜினி சாரை பார்த்து இருக்கேன், நீங்கள் பின்னாடி வந்துடுறேன் சார், நான் பைக்கில் போயிட்டேன். அவங்க 2 பேர் காரில் வராங்க. இப்போ நேராக போகிறோம், இங்கே மாத்தியா சார் கூப்பிட்டு போது எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, நம்ம பேசுனது சங்கர் சாரன் மட்டும் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். சரி ஓகேன்னு போயாச்சு. இப்போ அதாவது கீழே போனோன்னே இந்த லதாமா வந்து ஒரு டீ கொடுத்துட்டு ஜென்டில்மேனை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க, படம் பார்த்தோம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசி முடியும். மேலே இருந்து அவர் பார்த்துட்டே இருக்கார், மாடியில் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டெப்ஸ் ஏறுறேன், மேலே 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 அப்படின்னாரு. மேலே போனால் திரும்பி ஒரு காஃபி சொல்கிறார். இல்லை ஜெயிலில் நெல்சன் சார் காஃபி கொடுத்தாரு மேட்டர், எங்களுக்கு ஒரு காஃபி மேட்டர் இருக்குது. இல்லை சார் இப்போ தான் சாப்பிட்டேன்,
சரி நான் சாப்பிடல, நீங்கள் வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கீழே சாப்பிட்டு வந்துட்டா இப்படி, அதனால இன்னொரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டார். சரிங்க சார், காஃபி வந்தது. அப்போது ஜெயராம் அவர்கள் மட்டும்தான் ரஜினி சார் அந்த ஹோல் ஃப்ளோரே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே அவர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறாரு. லதா அம்மா பசங்களாம் கேட்டா கூட ரஜினி சார்கிட்ட கேட்டுட்டு தான் மேலே வரணும் போல் இருக்கு, கீழே நிற்கிறாங்க வரல மேலே. அப்புறம் வந்துச்சு பார்த்தோன்னா எதிர் சோஃபா ரஜினி சார், இங்கே சங்கர் உட்காண்றேன், நான் பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துருக்கேன், ஜெயராம் இருக்காங்க. மாதேஷ் பார்த்தோன்னா தான் ரஜினி சார் கேட்குறாரு, சங்கர் சார் ரிலேஷன் அப்படியா அப்படின்னு யோசிக்கிறார். அது அந்த ஸ்பாட்ல ஒன்றும் சொல்ல முடியல. எஸ் நம்ம லைன் கேட்க போகிறோம், அவங்க யார் அப்படிங்கும்போது அப்புறம் அவர் ரிலேஷன் சார், நம்மகிட்ட அசிஸ்டண்டாக இருக்காரு, பிரச்சனை இல்லை சார். சரி ஓகே. காஃபி வந்தது, காஃபி சாப்பிட்டு முடிச்சோம், லைன் கேட்டார், லைன் கேட்டோன்னே பிரமாதமாக இருக்குன்ட்டார். சூப்பர் மேட்டராக இருக்கு, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அப்போ டபுள் ஹீரோ இல்லையா, அப்பா புள்ள கேரக்டர், அதில் ஒரு வில்லன், ஒருத்தர் சமூக சிந்தனையாளர், எல்லாம் கேட்டு பண்ணும்போது ஓகே பண்ணுவோம். நான் ஃபாரின் போகிறேன், போயிட்டு வந்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வந்தாங்க, இதுக்கடையில் சில விஷயங்கள் போச்சு, கொஞ்சம் 3 தகவல் போயிடுச்சு. அது யார் சொன்னான்னு தெரியல, சங்கர் சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி சொல்லிக்குவோம் ரஜினி சார் சொன்னாங்க. அது மாதிரி எப்படியோ தகவல் போயிடுச்சு. போயிட்டு இந்த தகவல் வந்தோன்னா பத்திரிகை மூலமாக தெரிஞ்சுட்டு வந்தோன்னே விட்டாரில் அப்செட் ஆனார். 1 மாதம் கழிச்சு திரும்பி போகிறோம். போகும்போது வந்து எல்லாம் கேட்டார். ஓகே, அந்த சன் கேரக்டர் ரொம்ப பிரமாதம், வில்லன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி, சுற்றி சாப்பிடுவேன். இந்த ஓல்டு கேட்டப் இருக்குல்ல, அது அப்படியே பார்க்குறேன், எனக்கு எப்படி என்ன ட்ராவல் பண்ண முடியலன்ற சங்கர் இவர் ரஜினி சார். இல்லை சார் அது ஒரு ஸ்டைலில், அதை வச்சு உங்களை வச்சு தான் அந்த துண்டு போடுற ஸ்டைல்லாம் உங்களை தான் சார் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சங்கர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு விக்கு வச்சு விட்டு நம்ம மாற்றிக்குவோம் சார் அப்படின்றான். ரஜினி சார் மைண்டில் வந்து இது மேட்ரு வெளில போனதுனால இது அது எப்படியோ போயிடுச்சுன்றால அவர் கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க, சரி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஓகே, டைட்டாக சொல்லிட்டாங்க. இது கமல் சாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ஓல்டு கேட்ட பிரமாதமாக இருக்கும், நம்ம அடுத்த படம் பண்ணுமா சங்கர், நம்ம விரைவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அது சில ரீசன்லாம் சொன்னாங்க, சொல்லி முடிச்சிட்டாங்க. சங்கர் சார் ரொம்ப அப்செட்டு, அது யாரும் எதிர்பார்க்கல வேற. புரியுது, ஏன்னா எதிர்பார்க்கல. அப்புறம் தான் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த கதையை தான் அப்புறம் நம்ம ரத்னம் சார்கிட்ட சொல்லி, அவரு பேனரில், சூர்யா மூவிஸ் பேனரில் இந்த கமல் சார்கிட்ட சொல்லும் போது தான் இந்த கதை ரஜினி சார் போயிட்டு வந்த கதைன்னு கமலுக்கும் தெரியும். அப்போ ரஜினி சாரே சூப்பராகன்னு சொன்னார்னா அந்த கதையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கமல் சார் சொன்னார். சொல்கிறது அந்த படம் வந்து இமிடியேட்டாக பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கிறது தெரியும். அதுதான் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் முதல் கதையை வந்து சங்கர் உருவாக்குறாங்க. அப்போ அதை உருவாக்கிட்டு தான் பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் ரஜினி சாருக்கு இந்த கதை திரும்பி எஸ் இல்லை திரும்பி வந்து நான் போகல, அந்த இந்தியன்ல அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வரைக்கும் தான். அப்புறம் தான் சங்கர் சார் ஆல்ரெடி பெரிய இயக்குனர் ஆகிட்டார்ல, அது 2வது இந்தியன் வேற சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறம் முதல்வன் கதை உருவானா அது ரஜினி சாருக்காக உருவான கதையை தான் ஒன்று பண்ணலாம் போது முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டருக்காக ரஜினி சார் தான் அவாய்ட் பண்ண, அந்த ஒரு காரணம் ஒரே ரீசன் தான். ஒரு நாள் முதலமைச்சர், நான் போய் முதலமைச்சராக உட்காந்து இந்த பொலிட்டிக்கல் டாக் வேற இருந்துச்சு, பயங்கரமா இருந்தது பீரியட் அது. ஏன்னா அப்பதான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது கண்ணா பின்னான்னு தமிழகமே தெரிஞ்சிச்சு, எல்லாமே அந்த பீரியடு. அப்ப இது நான் பண்ணேன்னா இவங்களுக்கு வந்து ஆப்போசிட் அப்போங்கிற மாதிரி ஒரு கெஸ் பண்ணிருக்கலாம், நம்மளே குறைச்சிட்டு நம்மளே பேசுற மாதிரி ஆயிடும் இல்லையா. அப்படிலாம் சில விஷயங்கள் போகும்போது தான் முதல்வன் படம் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. அந்த கதையை யாரு பண்ணலாங்க போது தான் விஜய் அவர்கள்கிட்டயே அந்த கதையை. விஜய் ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து வந்துகிட்டு இருக்க ஒரு ஹீரோ. ஆமா ஆமா, வந்துட்டாரு ஒரு ரவுண்ட்ல இருக்காரு அவரு. பட் அவர் இந்த கதையை விஜய் பண்ண நல்லா இருக்குமான்றலாம் திங்க் பண்ண ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அது கொஞ்சம் அதை ரீச் பண்ண முடியல. ஓகே, அதான் அவர்கிட்ட கதை போகல. ஆமா ஆமா, ஆனால் விஜய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசப்பட்ட ஒரு செய்தியும் இருக்கு. பட் ஓகே, இதுக்கப்புறம் வேற யார் பண்ணலாம், அந்த ஒரு நாள் முதலமைச்சர் அப்படிங்கும் போது ஒரு ரஜினி சாருக்கு எழுதப்பட்ட கதை அப்படிங்கும் போது அது ஈக்குவலா யார் பண்ணலாம் தான் திரும்பி டக்குன்னு வந்து அர்ஜுன் தான் மைண்டில் வர ஜென்டில்மேன் பண்ணி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது அர்ஜுன் சார் உள்ள வந்தேன், அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்படி நிறைய கதைகள் வந்து ஒவ்வொரு ஹீரோக்கும் உருவாகி போனது ஒன்று இருந்தது. அதே சங்கர் இயக்கத்தில் வந்து ஒரு படம் வந்து கதை உருவாது, ஜீன்ஸ் கதை. ஜீன்ஸ்குள்ள நிறைய கதைகள் இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். அதுக்குள்ள அது சொல்லுங்க, எப்படி நடக்க ஆரம்பிச்சது, அதனுடைய இது. இல்லை அதான், அதாவது சங்கர் சார் வந்து ஒரு கதையை வந்து எழுதுறாங்க.
அப்போ அவர் மைண்டில் செட் பண்ணது எப்படின்னா சில கதைகள் இந்த ஹீரோ வச்சு தான் உருவான்றது மாதிரி தோணும். அப்படி தான் இந்தியனு முதல்வன்லாம் உருவானது.